வணக்கம், வெல்கம் டு சித்ராமுரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ராஜ்மா புலாவ், அப்புறம் எப்பயும் போல தயிர் சாதம், உருளைக்கிழங்கு கறி. இன்னைக்கு அந்த பீட்ரூட் பொடி வாங்கி வந்தோம் இல்லையா, ஸோ இந்த பீட்ரூட் பொடியை யூஸ் பண்ணி ஜவ்வரிசி யூஸ் பண்ணி பாயசம் பண்ண போறோம். இல்லப்பா என்ன பண்ண போறேன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் இதுல இருந்து நெய் ஊற்றிருக்கேன். நெய் காயட்டும். அது இருக்கு. இது வந்து ராஜ்மா புலாவுக்காக கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன். அது காஞ்சிட்டு இருக்கும். இதுக்குள்ள இது ரெடி ஆகிடும். அதுக்காக நெய் காஞ்சிருத்து முந்திரி பருப்பு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது எடுத்துடலாம். இதே நெய்லேயே வந்து ஒரு கப் ஜவ்வரிசியும் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இது வந்து ஆக்சுவலாக அரை கப் வரும். அரை கப். அந்த கப்பில் இதில் அரை கப். இப்போ இது வந்து நல்லா பொரிஞ்சிடுது. இதில் வந்து நம்ம தண்ணி விட்டு வேக வச்சுக்கலாம். சரி, இப்போ வந்து இந்த பக்கம் ஜவ்வரிசி வேக வச்சுருக்கான் இல்லையா, ஸோ அது வேகிறதுக்குள்ளே நான் வந்து ராஜ்மா புலாவ் பண்ணிடுறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிடுது. நான் வந்து வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாயை வதக்கிக்கிறேன். ஃபஸ்ட்டு வெங்காயம் வதங்கிடுத்து, தக்காளி போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு போடு. இன்னும் கொஞ்சம். ஏற்கனவே வந்து நம்ம ராஜ்மா வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பாஸ்மதி அரிசியை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, ஒரு கப் அரிசி எடுத்துருக்கேன், நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுலேயும் கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சு, அதாவது சாதம் வடித்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதனால் வந்து உப்பு மட்டும் பார்த்து போட்டுக்கலாம். நம்ம கொஞ்சம் மஞ்சள் பொடி போடும். இன்னும் கொஞ்சம் போடுப்பா மஞ்சள் பொடியை. ஏற்கனவே பச்சை மிளகா போட்டிருக்கோம். ஸோ காரத்துக்கு கொஞ்சம் ரெட் சில்லி பவுடர், மிளகா பொடி போட்டாச்சு. இப்போ வந்து தனியா பொடி ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். இது வந்து ராஜ்மா மசாலா. நம்ம வந்து தாளிக்கிறதுக்கு எதுவுமே யூஸ் பண்ணல. நம்ம வந்து ராஜ்மா மசாலா போட்டு தான் பண்ண போகிறோம். அதனால தாளிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ நான் ராஜ்மா மசாலா வந்து நல்லா 1 டீஸ்பூனுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துருவோம். நம்ம ரெடிமேடாக கிடைக்கிறதுல ஆமாம், ரெடிமேடாக கிடைக்கிறது ராஜ்மா மசாலானே இருக்குது. ஸோ அதே நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வேக வச்ச ராஜ்மாவையும் சேர்த்துடலாம். இப்போது எல்லா மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகிடுது. நம்ம வந்து சாதம் வடித்து வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதை சேர்த்துடலாம். இப்போது பாஸ்மதி அரிசி இதுலேயே உப்பு போட்டிருக்கோம். அதனால் உப்பு மட்டும் பார்த்து போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். ஆக்சுவலாக இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் கொத்தமல்லி சேர்க்கணும். எனக்கு கொத்தமல்லி கிடைக்கல, நான் சேர்க்கலை. ஆனால் இது இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்க, ஜவ்வரிசி இன்னும் வேகலை, வெந்துட்டுருக்கு. இப்போ இதில் வந்து 1 ஸ்பூன் நம்ம நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம். அவ்வளோதான், நம்மளுடைய ராஜ்மா புலாவ் ரெடி ஆகிடுது. ஜவ்வரிசி வந்து முக்கால்வாசி வெந்துடுது. இதில் வந்து பால் விடலாம். காய்ச்சின பாலா? ஆமாம், காய்ச்சின பால். பால் விட்டாச்சு. பாலும் ஜவ்வரிசியும் வந்து நல்லா கொதிக்கட்டும், வேகட்டும். இதில் வந்து இந்த பீட்ரூட் பவுடரை வந்து நம்ம கரைச்சிக்கலாம். 2 ஸ்பூன் போடுறேன் நான். இதிலே வந்து அந்த பீட்ரூட், கேஷ்யூ நட்டு, பாதாம், இது காடமம், அப்புறம் ஆமாம் ஜாகிரி எல்லாமே இருக்குது. பால்லே கரைச்சிக்கலாம். இப்போ வந்து பாயசத்துக்கு யூஸ் பண்ணுறதுனால எக்ஸ்ட்ராவாக இன்னும் 2 ஸ்பூன் போட்டிருக்கான். ஆக்சுவலாக இதை வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுட்டு 1 டம்ளர் பாலில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் அப்படியே குடிக்கலாம். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் போட்டுறேன். இது வந்து ஆக்சுவலாக இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அப்படி தான் போட்டிருக்காங்களே அவங்களே. ஸோ இது நீங்கள் வந்து நைட்டோ இல்லை காஃபிக்கு பதிலாக இதை குடிக்கலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதுலேயே வந்து சக்கரை வெல்லம் இருக்கிறதுனால சக்கரை வேணும்னா நம்ம போட்டுக்கலாம். நான் வந்து சக்கரை போட போகிறது இல்லை, அதுக்கு பதிலாக வந்து மில்க் மேட் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோ, அப்புறம் மில்க் மேட் யூஸ் பண்ணுறேன். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் நான். மில்க் மேடும் ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த முந்திரி பருப்பு ஆட் பண்ணிடலாம். நான் வந்து இதில் வந்து சுகர் ஆட் பண்ணல. மில்க் மேட்லேயும் கொஞ்சம் ஸ்வீட் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பொடியிலையும் ஜாகிரி இருக்கிறதுனால நான் ஆட் பண்ணல.
நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு வேணும்னா சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து அந்த பீட்ரூட் பவுடரோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் உங்களுக்கு தரேன். ஃபோன் நம்பர் தரேன், நீங்கள் வேணும்னா காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். சாதாரண பாலை நல்லா காய்ச்சிட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணி நீங்கள் வெறுமையே குடிக்கலாம். டீ காஃபிக்கு பதிலாக கூட குடிச்சிக்கலாம். ஸோ நான் அதுக்குள்ளே அவங்க வந்து பாயசம் ரெடி பண்ணுறதுக்குள்ளே ரெடி ஆகிடுச்சு. பாயசம் அதான் ரெடி ஆகிடுது. தயிர் சாதம் ரெடி ஆகிடுது. அதுக்கப்புறம் வந்து தயிர் பச்சடி ரெடி ஆகிடுது. உருளைக்கிழங்கு கறியும் ரெடி ஆகிடுது. நான் வந்து இப்போ தாளிச்சிடுறேன். அதே மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இந்த பெருங்காயம் வந்து ஒன்லி தயிர் சாதத்துக்கு கிடையாது. நீங்கள் சாம்பார் ரசம் எது யூஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து இந்த பெருங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து தயிர் சாதத்துக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறேன். மிச்ச பெருங்காயம் அதில் போடும்போது அந்த அது பெருங்காய கடி இது போடும், வாயில் ஆப்பிடும், அப்போ நல்லா இருக்கும். ஆமாம், ஸோ அதனால நான் அதை யூஸ் பண்ணுறேன். கடுகு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்துருப்பீங்க. பீட்ரூட் பொடி போட்டு ஜவ்வரிசி சேர்த்த ஒரு பாயசம், அதுக்கப்புறம் வந்து ராஜ்மா மசாலா, தயிர் சாதம், உருளைக்கிழங்கு கறி, வெங்காய தயிர் பச்சடி. தான் சிம்பிள் சமையல் தான். ராஜ்மா புலாவ் வந்து ரொம்ப சிம்பிள், ஈஸி. நீங்கள் வந்து முதல் நாள் நைட்டே ராஜ்மா ஊற வச்சுட்டு மறுநாள் வேக வைக்கணும். ஒரு நல்லா ஊறணும், ஒரு 8 மணி நேரமாவது நல்லா ஊறணும். அதனால் முதல் நாளே ஊற வச்சுருங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். ஸ்வீட் கரெக்டாக இருக்குது. அவன் போட்டு அந்த 4 ஸ்பூன் போட்டிருந்தான் இல்லையா, ஸோ அதுலேயே 4 ஸ்பூன் பவுடர் போட்டிருந்தாங்க இல்லையா, பீட்ரூட் பவுடர். ஸோ அதனால் அதுலேயே வந்து வெள்ளம் இருக்கிறதுனால அந்த ஸ்வீட் இருக்குது. அதுவும் இல்லாமல் கண்டன்ஸ் மில்க் விட்டுறதுனால இந்த ஸ்வீட் போதும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ஸ்வீட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பர்ஃபெக்ட், நல்லா இருக்குடா. புது விதமான ஒரு ரெசிபி, சூப்பராக இருக்குது. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும்.